அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித பவுல் பிலிப்பிற்கு எழுதின கடிதம் 4ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 ஆகிய வசனங்கள். ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும், ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொள்ள ஒரு முக்கியமான பாடம் மகிழ்ந்திருங்கள் அல்லது மகிழ்ச்சியாக இருங்கள். இதை குறிப்பிட்டு பவுல் இன்னொரு இடத்துல சொல்லுவார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் சொல்லுவார். நாம் மகிழ்ச்சியாக இருப்பது கடவுளுடைய விருப்பம். ஏனென்றால் இயேசுடைய பிறப்பு செய்தியை சொல்ல வந்த வானதூதர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இதோ மாபெரும் மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார். அப்போ இயேசுவின் பிறப்பே நமக்கு மாபெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு செய்தி. அப்போ நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமும் திட்டமும் கூட. இப்படி மகிழ்ச்சியாக வாழணும்னு சொல்லியிருக்காரு கடவுள். ஆனால் நம்மளால் மகிழ்ச்சியாக பல நேரங்கள் வாழ முடியவில்லை. இப்போ மகிழ்ச்சியாக வாழணும் என்ன செய்யணும்? அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கி நம்ம கற்றுக் கொடுக்கின்றார். முதலாவதாக, நாம் மகிழ்ச்சியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் யாரையும் வெறுக்காதவர்களாக வாழ வேண்டும். ஏனென்றால் வெறுப்புகள் இருக்கும் இடத்திலே அன்பு இருக்காது, வெறுப்புகள் இருக்கும் இடத்திலே சமாதானம் இருக்காது, வெறுப்புகள் இருக்கும் இடத்திலே மன நிறைவு இருக்காது. ஏனென்றால் இந்த வெறுப்பு சமாதானமான எல்லா சூழல்களையும் மாற்றிவிடும், அழித்துவிடும். அதற்கு பதிலாக மன்னியுங்கள், அன்பின் நிமித்தமாக அவர்களை மன்னியுங்கள். ஏனென்றால் அன்பு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க மிகப்பெரிய பாடம். அவர் நம்மை அன்பு செய்தார் இல்லையா? அப்போ நாமும் அன்பு செய்யணும் இல்லையா? அன்பு செய்தால் இருக்க முடியாது நம்மளால். அப்போ மன்னிக்கிற மனசு வரும். ஸோ நமக்கு எதிராக செயல்படுகிறவர்களை தாராளம் மன்னித்து அவர்களை அன்பு செய்ய ஆரம்பிப்போம். அப்பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறிடுவோம். மகிழ்ச்சி நம்மளுக்கு நிறைந்திருக்கும். ரெண்டாவது, கவலைப்படாமல் இருங்க. ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், நீ கவலைப்படுறதுனால உன் வளத்தை ஒருமனை கூட்ட முடியுமா? நீ ஒன்றும் செய்ய இயலாத போது நீ ஏன் கவலைப்பட்டுருக்க? அதற்கு பதிலாக பவுல் ஒரு அழகான ஆலோசனை கொடுக்கின்றார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எல்லா தேவைகளையும் ஜெபத்தோடு கூடிய வேண்டுதலிலே ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நம்பி உன்னுடைய காரியத்தெல்லாம் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவரையே நம்பிக்கொண்டிரு. அப்போ என்ன நடக்கும்? அவர் உன் சார்பில் செயல்படுவார். அப்போ அவரை முழுசாக நம்புகிற பொழுது நம் சார்பில் செயல்பட்டு நமக்கு நன்மைகளை கொடுப்பாராம். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். பேதுரு சொல்வார், உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள், அவருக்கு உங்கள் மீது அக்கறை இருக்கிறது. ஏனென்றால் அதனால் கவலைப்படாமல் இருக்க முயற்சி. மூன்றாவதாக அவர் தெரிவித்து கொடுக்குறாரு, எளிய வாழ்வு வாழுங்க, ஆடம்பரமாக வாழணும் ஆசைப்படாதீங்க, அடுத்தவர்களை கவருவதற்காக வாழாதீங்க, அடுத்தவர்களை பார்த்து உங்களை பாராட்டணும்னு வாழாதீங்க. உங்களுக்கு இருப்பதில் திருப்தியோடு எளிமையாக வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். நான்காவதாக, இந்த எளிமையோடு கூட சேர்த்து என்ன இருக்கணுமா? புன்னகை முகத்தோடு இருங்க, சிரிச்ச முகத்தோடு இருங்க, ஸ்மைலிங் ஃபேஸோடு இருங்க. இது பலரை ஈர்க்கும், பலரை உங்களை அன்பு செய்ய தூண்டும். நீங்கள் கடுகடு இருந்தீங்கன்னா யார் உங்கள்கிட்ட பேசுவா? நீங்கள் சிரித்த முகத்தோடு இருந்து பாருங்கள். ரோட்டில் போகிறவங்களே வந்து என்ன அக்கா நல்லா இருக்கீங்களா, அண்ணா நல்லா இருக்கீங்களான்னு பேசுவாங்க. கடைசியாக ஆண்டவர் சொல்லுகின்றார், கடவுளோடு நெருங்கிய உறவில் இருங்கள். அந்த நெருங்கிய உறவு அனுதினம் இருக்க வேண்டும்.
இறை வார்த்தையில் வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் அவரை மகிழ்ந்து பாடுவதிலும் அவருடைய வார்த்தைகள் கீழ்ப்படிவதிலும் நம் நெருங்கிய உறவில் இருக்கும் பொழுது நம் வாழ்வு எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மகிழ்ச்சியை தொடர்ந்து பயணிக்க ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். செய்வோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தை, இந்த காலை வேளையிலே நாங்கள் மகிழ்ச்சியாக எப்படி இருக்க முடியும், மகிழ்ச்சி இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி. இவைகளை கடைபிடித்து மகிழ்ச்சியாக வாழ உதவி செய்யுங்கப்பா. மீட்பெல்லாம் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.